ரீசெண்டா எனக்கு வர என்கொயரிஸ்ல எல்லாரும் கேட்கிற ஒரே ஃபாரின் கண்ட்ரி வியட்நாம். உங்க வியட்நாம் ட்ரிப்போட கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த சீரீஸ்ல நான் பிரேக் டவுன் பண்றேன். உங்க ஃபிளைட் டிக்கெட்ஸ்ல இருந்து இந்த ட்ரிப்போட என்டையர் பட்ஜெட் வரைக்கும். ஸோ நீங்க வியட்நாம் பிளான் பண்றீங்கன்னா சவுத் இந்தியால இருந்து டைரக்ட் ஃபிளைட்ஸ் வெரி லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. பெங்களூர் அண்ட் கொச்சின்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு டைரக்ட் ஃபிளைட்ஸ் அவைலபிள். மெஜாரிட்டி கனெக்ஷன் ஃபிளைட்ஸ்ல இருந்தா போவாங்க. ஸோ கனெக்ஷன் ஃபிளைட்ஸ் உங்களுக்கு பேங்காக், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு லே ஓவர் இருக்கும். ஸோ வியட்நாம்ல இருக்க ஏதாவது ஒரு சிட்டிக்கான 2-வே ஃபிளைட்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 20 ல இருந்து 30,000 குள்ள வரும். ஸோ நீங்க வியட்நாம் மேஜரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு அங்க 4 டிஃபரெண்ட் சிட்டிஸ் இருக்கு. ஹோச்சிமின், தனாங், ஃபூகாக், ஹானோய். ஸோ 4 டிஃபரெண்ட் சிட்டிஸ்மே நீங்க டிராவல் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ண முடியும். அண்ட் ஒரு சிட்டில இருந்து நீங்க இன்னொரு சிட்டி போறதுக்கான டொமஸ்டிக் ஃபிளைட்டோட காஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு 5,000 ல இருந்து ஒரு 7,000 rupees வரும். ஸோ நீங்க வியட்நாம் டூர் ஆவரேஜா பிளான் பண்றீங்கன்னா இன்கேஸ் ஒரு 2 cities நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 6 to 7 days தேவைப்படும். இதே 1 city நீங்க டிராவல் பண்றீங்கன்னா மினிமம் ஒரு 4 days தேவைப்படும். நெக்ஸ்ட் வியட்நாம் போறதுக்கான விசா. நீங்க வியட்நாம்ல ஃபூகாக் மட்டும் தான் விசிட் பண்ண போறீங்கன்னா ஃபூகாக்கு விசா தேவையில்லை. ஏன்னா ஃபூகாக் வந்து ஒரு விசா ஃப்ரீ ஐலாண்ட். இன்கேஸ் நீங்க அதர் சிட்டிஸ் ஏதாவது விசிட் பண்ற மாதிரி பிளான் இருந்தா அந்த சிட்டிஸ்க்கு எல்லாமே நீங்க ஒரு இ விசா எடுக்கணும். இ விசாவோட சார்ஜ் அப்ராக்சிமேட்டா ஒரு 3,500 rupees per personக்கு வரும். வியட்நாம் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா பத்தாது. வியட்நாம்ல எந்த சிட்டில என்னென்ன மாதிரி பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்றத பார்ட் 2ல சொல்றேன். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சீரீஸை ஃபுல்லா பாருங்க.